ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீன் அவியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து மீன் தான். நான் வந்து ஒரு 7 பீஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் தக்காளி வந்து ஒரு பிக் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. சில்லி வந்து 4 எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி நீளமாக கீறி வச்சுக்கோங்க. முதல்ல புளி வந்து ஊற வச்சுடுங்க. அப்போ தான் புளி வந்து நல்லா ஊறும். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நார்மலாக மீன் கறிக்கு போடுற அளவை விட கொஞ்சம் அதிகமான அளவில் புளி எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து ஹாஃப் எடுத்துக்கோங்க. அது வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு மாங்காய் ஃபுல்லாக போட்டோன்னா ரொம்ப புளிப்பாயிடும். அப்புறம் சின்ன உள்ளி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து டேஸ்ட் நிறைய கொடுக்கும். அதனால் இது வந்து ஒரு கை அளவுக்கு நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து தோல் எடுத்துட்டு சும்மா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்க வேணாம், ஓரளவு மீடியம் சைஸும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுட்ரு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், ஸோ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் மல்லி பவுட்ரு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. தண்ணி மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைக்காமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஆயில் வந்து நல்லெண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து சின்ன உள்ளி வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதும் அதில் நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் உள்ளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை ஃபுல்லாகவே கரைச்சி மண் சட்டியில் ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மீன் அவியல் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, மீடியமாக இருக்கும். செமி கிரேவியாக கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததோ நம்ம வந்து அதில் ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம வந்து கறி வந்து அடுப்பில் வைக்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதை வந்து ஒரு லிட்டை வச்சு மூடி குக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளி வந்து ஃபைனலாக ஊற்றினா போதும். மீன் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா அது வந்து பிஞ்சிரும் மீன். இப்போ புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காவும் ஃபைனலாக ஆட் பண்ணால் தான் கரையாமல் இருக்கும், இல்லைன்னா அது வந்து கரைஞ்சிடும் மாங்காய். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து மீன் கறியில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், பட் வந்து மீன் அவியலில் அது வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை விட அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பாயிடும்.
ஃபைனலாக ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.